கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த தேசத்தில் உள்ள செய்திகளை அறிந்து அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது, இந்த நாளில் மே மாதம் அதில் முதல் செவ்வாய்க்கிழமை ஆஸ்துமா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை ஆஸ்துமா தினம். இந்த தடவை நமக்கு மே மாதம் 3ஆம் தேதி அந்த ஆஸ்துமா தினம். இந்தியாவில் ஏறத்தாழ 2 கோடிக்கும் அதிகமான ஆஸ்துமா நோயாளிகள் இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வாமை, அலர்ஜினால் வரக்கூடியது. இன்னும் இந்த நம்ம புகைப்பழக்கங்கள் இதனால் இந்த ஆஸ்துமா வியாதி வருகிறது. இந்த ஆஸ்துமாவினால் பாதிக்கப்படுகிறவர்கள் அந்த மூச்சு விடுவதில் ரொம்ப சிரமப்படுகிறாங்க. ஆனால் இப்படி நிறைய மக்கள் இன்றைக்கு ஆஸ்துமானால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த நாளில் நாம் ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சண்டே அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினமாக, அதாவது நம்முடைய தாயை குறித்த ஒரு விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் நாம் நம்மை பெற்றெடுத்த தாயை, பெற்றெடுத்த அன்னையை நினைத்து அவர்கள் நமக்கு செய்த தியாகங்கள், அவர்கள் நமக்காக உழைத்த உழைப்பு, அவர்கள் நமக்காகப்பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் எண்ணி நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தாயை எப்படி சொல்லலாம், நம்முடைய உலக வழக்கத்தின்படி சொல்லதானா, தாயை ஒரு தெய்வமாகவே நிறைய பேர் வணங்குறாங்க. அந்த அளவிற்கு தாய் ஒரு புனிதமானவளாகவே சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த அன்னையர் தினத்தில் நம்முடைய பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும், நம்முடைய தாயை மதிக்க வேண்டும், நம்முடைய தாய் சொல்லை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி பண்ணும்போது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். இன்றைக்கு உள்ள இளம் தலைமுறை பிள்ளைகள் இதை கண்டிப்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒவ்வொரு வருடத்திலும் இப்படிப்பட்ட தினங்களை கொண்டாடுகின்றார்கள். இந்த தினத்திலாவது ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். தாயை குறித்த, அன்னையை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து, அவர்களுக்கு உரிய கனத்தை கொடுத்து நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கல்வியை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பதவிகளை ஆசீர்வதிப்பார். எந்த நிலையிலும் உங்களுடைய தாயை மதிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நாம் நினைவு கொள்ளுவோம், நம்முடைய தாயை போற்றுவோம். ஆஸ்துமா என்று சொல்லும் பொழுது இது ஒரு பயங்கரமான ஒரு வியாதி தான். அதுக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட முடியாத நிலையில் தான் இருக்குது. எத்தனையோ மாத்திரை மருந்துகள் இருந்தாலும் இன்றைக்கும் அந்த நோயாளிகள் ஏராளம் பேர். நம்ம ஒருவேளை சொல்கிறோம் புகைப்பிடிப்பதனால் என்று, அதை விட பெண்களுக்கு அதிகமாக அது பாதிக்கப்படுது. ஏன்னா அவங்க இந்த காலங்களில் ஒருவேளை புகையில்லாத அடுப்பு இருக்குது, ஆனால் அந்த காலங்களில் அவங்க புகையில தான் நின்னாங்க. புகையில நின்று அந்த விறகு புகை இதனால நிறைய அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு அந்த நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அந்த தொழிலாளிகள், பெண் தொழிலாளிகள் பீடி சுற்றும் தொழிலில் அதிகமாக ஈடுபட்டாங்க. அவர்களுக்கும் இந்த வியாதி பரவியது. ஆனால் இப்போ நம்ம ஆண்டவருடைய பெரிய உதவியினால், ஒத்தாசையினால் அந்த நோய்களெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆஸ்துமா நோயாளிகள் குறைந்து கொண்டே வர்றாங்க. அதே போல் 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது அன்னையர் தினம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவை விட நம்ம பெரிய கோயில் ஒண்ணுமே இல்லை. அதே போல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம நாட்டுக்கு பேர் சொல்லும்போது தாய் நாடு, மொழிக்கு பேர் சொல்லும்போது தாய்மொழி என்றெல்லாம் நம்ம அந்த தாயை முக்கியப்படுத்துறோம். ஏன்னா அந்த தாய் தான் நமக்கு இந்த ஈண்டு புறந்தறுதல் தந்தையின் கடனே, அவனை சான்றோன் ஆக்குதல் என்று சொல்லும் பொழுது ஈண்ட பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அப்போ தாய் எல்லா துறையிலையும் பிள்ளைகளை ஒரு சிறப்பாக வளர்ப்பதற்கு பெரிய உதவி செய்கிறாங்க. தகப்பன் அவன் ஊதாரியாக சில வேளைகள் இருந்தாலும் அந்த தாய் பொறுப்பாக பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் எல்லா நிலையிலும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவதற்கு உதவுகிறது யாருன்னா அந்த தாய் தான். அதனால சாலமோன் ஞானியும் பல இடத்துல சொல்றாரு, தாயின் போதகத்தை தள்ளாதே,
என்ன தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, உன்னுடைய ஆயுசு நாள் நீடித்திருக்கணும்னா தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திரு, உன் தாய் வயது சென்றவளா இருக்கும் பொழுது அலட்சியம் அசட்டை பண்ணாது அப்படின்லாம். நமக்கு பெரிய ஆட்கள் ஆன உடனே சில இடங்கள்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை அறிமுகப்படுத்துறதுக்கு அல்லது அப்பாவை அறிமுகப்படுத்துறதுக்கு வெட்கப்படுறாங்க. பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் நம்ம மறக்காதபடி அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செலுத்தும் போது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு உரிய மரியாதையை ஏற்ற காலங்களில் நாமும் அதே போல வயதாக வேண்டிய ஒரு காலம் வரும். ஏன்னா அவங்கள போல தடுமாற வேண்டிய கண் தெரியாத நிலையில அல்லது சாப்பிட முடியாத நிலையில படுக்கையில் இருக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய காலங்கள் வரும். அந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு உதவி செய்யணும்னா நாம இப்போ நம்ம தாயார் எப்படி பேணுகிறோமோ அதே போலதான் அந்த பிள்ளைகள் நம்மையும் பேணும். அந்த நன்னேர் தனத்துல நம்ம இந்த ஒரு உறுதிமொழி எடுத்து தாய்மையை போற்றுவோம், ஜெபிப்போம். இந்த ஜபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக ஆஸ்துமா நோயாளிகளுக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் செவ்வாய் உலக ஆஸ்துமா தினமாக அனுசரிக்கப்படுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆஸ்துமா நோயினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அநேகர் மருத்துவ சிகிச்சையிலே அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பதை அறிகிறோம். ஆண்டவர் தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய மருத்துவ சிகிச்சைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு சுவாமி. தேவன் தாமே நீர் இந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிற இந்த நாளிலே கர்த்ததாமே நீர் இறக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டவர். இந்த நாளிலும் ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளிலே கொண்டாடப்படுகின்ற இந்த அன்னையர் தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் தகப்பனையும் உன் வாழ்நாள்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்று ஆண்டவரே கட்டளையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அந்த கட்டளையின்படி நாங்கள் எங்கள் பெற்றோரை கனமண்ணுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை அறிவை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். தன்னுடைய தாயை தான் வளர்த்தெடுத்த தாயை பெற்றெடுத்த தாயை மதிப்பதற்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அநேக தாயை உதாசீனப்படுத்துவதையும் தாயின் சொல்லை கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த உலகம் பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன்தாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தன்னுடைய தாயை குறித்த ஒரு மரியாதை, தன்னுடைய தாயை குறித்த ஒரு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள அந்த கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதாந்தத்தில் ஆண்டவர் நீர் ஆண்டவரை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இயேசுவானவர் பெற்றோருக்கு கீழ்ப்படித்திருந்தார் நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவையின் மரண பரியந்தமும் ஆண்டவரே உடைய தாயை கனப்படுத்ததாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சியான நாளிலே இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி முன்னிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே தன்னுடைய தாயை மதித்து தன்னுடைய தந்தையை மதித்து வாழ்கிறவர்களாக ஆண்டவரே அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவருக்கு தாரும். குடும்பங்களிலே ஆண்டவர் நல்ல உறவுகள் சந்தோஷங்களிலே அவர்கள் ஆண்டவரை மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் கிருபை தரும் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பரை சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே. இரண்டாவது தேர்வு நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வு, இரண்டு தேர்வுகள் நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு மே மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி இந்த தேர்வு தொடங்கி இருக்கிறது. +2 தேர்வு அதுக்கு முந்தைய நாள் தொடங்கி இருக்கிறது. இந்த 2 தேர்வுகளும் ஏராளமான மாணவியர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உறவினர்கள் உள்ள பிள்ளைகள் எழுதுவாங்க, நம்முடைய சபைகளில் உள்ள பிள்ளைகள் எழுதுவாங்க, அல்லது நம்முடைய ஊரில் உள்ள பிள்ளைகள் நிறைய எழுதுறாங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அது இருந்தாலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நம்ம வேதத்துல படிக்கிறபடி தேர்வு எழுத போகும்போது எந்த பயமும் கர்த்தர் தருகிறார், ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நம்ம தேர்வு பேனாவை பிடிச்ச போது அவர் கரம் பிடித்து, அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் அந்த பரீட்சையை மட்டும்தான் எழுதுவாரா? இல்லை, அவர் எல்லா வகைகளிலும் நம்மோடு கூட இருப்பார். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒண்ணு, நாம் நம்முடைய வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ள வேண்டும். உன் வழிகளிலெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள்ள, அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நம்ம இந்த தேர்வு காலங்களில் மாணவ மாணவிகள் எந்த பயமும் இல்லாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட தேர்வறைக்கு செல்வோம். கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் தந்து நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ, உங்களுடைய கனவுகள் என்னென்னவோ அதை நிறைவேற்றி தருவார். ஆகவே உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தினால் நிரப்புவாராக. ஜெபம் செய்வோம்.
நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படி எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தரே, ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அதே நேரத்தில் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று கேட்டுக்கொண்டது போல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தேர்வு எழுத ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த நாட்களிலே தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் ஒன்றையே இலக்காக கொண்டு நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், 100க்கு 100 அல்லது மெரிட் நிலையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேர்வு அறைக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா பயங்களுக்கும் நீர் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உனக்கு முன்னே போய் நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். ஞானத்திலே குறைவுள்ளவனுக்கு நான் சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது தெளிந்த ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக தேர்வு அறையிலே தேர்வுகளை எழுதி தேர்வு முடிவு வெளியிடப்படுகிற நாளிலே மனமகிழ்ச்சியோடு ஆண்டவர் இந்த தேர்வு முடிவை கண்டு அவருடைய பிரகாசமான எதிர்காலத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்த நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இப்போதும் தேர்வு எழுதவிருக்கிற ஒவ்வொரு மாணவியருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும், நல்ல மதிப்பெண்களை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய வியாபாரிகளுக்காக நாம் இந்த நாளில் ஒரு ஜெப குறிப்பு. சரி, சமீபத்தில் வணிகர் நல தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு சார்பில் 39வது வணிகர் தினத்தை ஒட்டி ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் அவனுடைய வியாபாரத்தினுடைய உரிமத்தை வருடத்துக்கு ஒருக்கா புதுப்பிப்பது இல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு. இன்னொரு வணிகருடைய குடும்ப நல இழப்பீடு நிதியாக 3 லட்சம், முதல்ல 1 லட்சம் வைத்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வணிக வாரியத்தில் பதிந்து அவங்க சப்போஸ் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு 3 லட்சம் இழப்பீடு நிதி வழங்கப்படும் என்றும் அந்த மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய வணிகர்கள் அப்படி சொன்னாலே சின்ன வியாபாரத்திலிருந்து பெரிய வியாபாரம் செய்கின்ற அனைவருமே ஒரு வியாபாரிகள் தான். தினந்தோறும் கிடைக்கிற சின்ன தொகையை கொண்டு தொழில் நடத்தக்கூடியவங்களும் அவங்களும் ஒரு வியாபாரி தான். அதனால் இந்த நிலையில் இந்த வியாபாரிகளுக்காக நாம் இந்த நாளிலும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஏன்னா நிறைய குடும்பங்கள் வியாபார குடும்பங்கள் இருக்கிறது. அந்த வியாபாரிகள் அவர்கள் தன்னுடைய வியாபாரத்தை முதலாவது நேர்மையாக ஆண்டவருக்கு பயந்து செய்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதனால் நாம் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். கர்த்தர் வியாபாரிகள் வணிகர்கள் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். வியாபாரம் என்ன, வியாபாரம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த நாட்களில் ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டுக்குள்ளே வந்ததே வியாபாரம் செய்வதற்காக, வணிக நோக்கம் தான். அவங்க அதுக்காகத்தான் வந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் ஆண்டவர் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவையே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். வியாபாரத்திற்காக வந்தவர்கள், வாணிகத்திற்காக வந்தவர்கள் இந்தியரையே அடிமைப்படுத்தி ஆட்சியாளர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் விடுதலையின் நாயகன் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். இந்த நிலையில் நாம் நினச்சி பார்க்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற தொழில் அல்லது வியாபாரம் உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமானது தானா? தொழில் செய்யலாம், எத்தனையோ வியாபாரங்கள் இருக்குது. ஆனால் அந்த தொழில் அந்த வியாபாரம் அது கர்த்தருக்கு பிரியமானது தானா? நம்ம ஒருவேளை அநியாயமாக சம்பாதித்தோம்னா அது அநியாயமாக போயிடும். கடவுளுக்கு பயந்து கொஞ்சம் வருமானம் போதும், கொஞ்சம் லாபம் போதும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது மட்டுமல்ல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இப்படிலாம் நமக்கு வேத வசனம் சொல்லுது. நம்ம ஆண்டவரை கனம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு இடமில்லாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதனால வியாபாரிகள் இந்த நாட்களில் அரசாங்கம் உங்களுக்கு எத்தனையோ சலுகைகளை தந்து கொண்டிருக்கிறது. நாம் நமக்கு உண்டானது போதும் என்று இருக்க கடவோம். போதும், அந்த எண்ணம் எப்போ நமக்கு வருதோ, மன நிறைவோடு கூடிய பண ஆஸ்தி இல்லாதவர்களாய் மற்றவர்களுக்கு இதன் மூலமாக என்ன கொடுக்கலாம்
என்று பார்க்கும்போது ஒரு குறிப்பாக சொல்லணும்னா விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க, அதை விளைய வைக்கிறாங்க. ஆனால் விளைய வைத்து அதை வியாபாரிகளிடத்து போகும்போது அங்கே கொஞ்சம் விலை உயர்வாகிறது. அந்த வியாபாரி அதை விற்பனைக்கு கொண்டு வரும், சந்தைக்கு கொண்டு வரும்போது இன்னும் விலை கூடுகிறது. ஆனால் பாதிக்கப்படுறது அந்த விவசாய குடும்பங்கள், உற்பத்தியாளர்கள். அந்த உற்பத்தியாளருடைய நிலையும் உயரட்டும், விவசாயிகளும் உயரட்டும். அதான் சொல்லுவாங்க, வரப்பு உயர அப்படின்னு சொன்னாலே, வரப்பு உயரும்போது நீர் உயரும், நீர் உயரும்போது நிலம் உயரும், நிலம் உயரும்போது அங்கே விளைகிற விளைச்சல் உயருகிறது. எல்லாம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேல்மட்டத்தில் போய்கொண்டே இருக்கும். அடிப்படையான அந்த தொழிலாளிகளை, விவசாயிகளை நம்ம நினைத்து பார்ப்போம், வியாபாரிகளை நினைத்து பார்ப்போம். நாமும் கடைகளில் போய் பேரம் பேசாமல், என்ன பெரிய பெரிய இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் பேரம் பேசுறது இல்லை. ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம், அது பெரிய ஹோட்டலாக இருந்தால் சாப்பிட்றத பார்த்துட்டு மிச்சம் வைக்கிறதே ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு கூலிக்காரங்கிட்ட போய் அல்லது ஒரு தெரு வியாபாரிகிட்ட போய் அவன்கிட்ட நின்றுட்டு 5 ரூபா பொருளை 2 ரூபாய்க்கு தரியா 3 ரூபாய்க்கு தரியான்னு நம்ம பேரம் பேசுகிறோம். இப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி வியாபாரிகளில் சின்ன வியாபாரி, சிறு வியாபாரி, குறு வியாபாரி, பெரிய வியாபாரி என்று அல்ல, எல்லாரும் ஆண்டவருக்குள் தங்களுடைய தொழிலுக்காக அந்த வியாபாரத்தை செய்கிறாங்க நினைத்து, அந்த வியாபாரிகளுக்கு கொஞ்சம் லாபம் போதும் என்று நினைத்து அந்த வியாபாரத்தை செய்யும்போது மற்றவர்களுக்கும் பயனடைகிறார்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களில் வியாபாரிகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய வியாபாரம் செழிக்க இப்பொழுது நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வணிகர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வியாபார பெருமக்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலும் அநேகர் தங்களுடைய வியாபாரத்தின் மூலம் தங்களுடைய குடும்பங்களை வாழ்வித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வியாபாரிகள் நினைத்து ஜெபிக்கிறோம். சிறிய வியாபாரிகள், நடுத்தர வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் என்று எல்லா வியாபாரிகளுக்காகவும் அந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேர்மையோடு தன்னுடைய தொழிலை செய்து, நியாயமானபடி தன்னுடைய தொழிலை செய்து, தன்னுடைய வியாபாரத்தை செய்து, உமக்கு பிரியமானபடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவரே நீர் அவளுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் தாமே அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய வியாபாரத்தை செய்கின்ற பொழுது ஆண்டவரே உம்மை நினைத்து உமக்கு பயந்து ஆண்டவர் தன்னுடைய வியாபாரத்தை செய்வதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே உம்மை அறிந்து உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து பணிந்து கொள்கிற அனைத்து வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் கூட தங்களுடைய ஓய்வு நாளிலே தங்களுடைய கடைகளை திறக்காதபடி, ஓய்வு நாளிலே தங்களுடைய வியாபாரத்தை செய்யாதபடி அந்த ஒரு தினம் ஆண்டவருக்காக ஒதுக்கி ஆண்டவர் உமக்கென்று வாழ்வதற்கு ஆண்டவரை அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை வியாபாரிகள் ஆண்டவரை உம்முடைய முதலாவது ஆண்டவரை கர்த்தராகிய தேவனை தேடுவதற்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு ஆண்டவரை நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். வியாபாரத்தினுடைய அனைத்து குடும்பங்களை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக உமக்கு பயந்து நடப்பதற்கு ஆண்டவரை நீ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாபாரத்தின் மூலம் அவருடைய குடும்பங்கள் கட்டுவிக்கப்பட, வியாபாரத்தின் மூலம் அவருடைய குடும்பங்கள் செழிக்க ஆண்டவரை நம்முடைய வியாபாரிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தமிழ்நாட்டில் இன்னும் 5 நாட்களுக்கு வெயில் கொளுத்தும் என்று போட்டிருக்கிறாங்க. இன்னும் 5 நாட்களுக்கு வெயில் கொளுத்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே கத்திரி வெயில் ஒவ்வொரு ஆண்டும் மே 4ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அந்த கத்திரி வெயில்னு சொல்கிறாங்க. கத்திரி வெயில், அந்த கத்திரி வெயில் ஆரம்பித்திருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த வருகின்ற 4 நாட்கள் வெயில் வந்து அதிகமான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அந்த வெயில் காலத்திற்காக இந்த நாளில் இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு கூட மாணவர்கள் வரண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த அவ்வளோ வெயில் அடிக்கிறது. அதனால் ஒரு முன்னால் இந்த அளவுக்கு வெயில் அடித்திருக்குமாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ இந்த வெயிலில் வந்து ஒருவேளை நம்முடைய வயதின் காரணமாகவா எப்படின்னு தெரியல, ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறத உணர முடிகிறது. அதனால் இந்த வெயில் மக்களை பாதிக்காதபடி ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். பகலிலே வெயிலாகிலும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமாம், ஆண்டவருடைய வாக்குத்ததே. அவர் நம்முடைய பாதுகாவலர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கு. அதனால கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவர். இந்த நாட்களில் நம்முடைய நடவடிக்கைகள்னால தான் இந்த இயற்கையினுடைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியுது. ஓசோன் படலம்
இன்றைக்கு பழுதடைந்து போய் அது சீர்குலைந்து இருப்ப நிலைமையை நம்ம பார்க்குறோம்னா அதுக்கு நாம் பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் தான். குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் பொருட்கள். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். எங்கே போனாலும் ஒரு கேரி பேக் கிடைக்காதா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போது அதையெல்லாம் ஆங்காங்கே இந்த சில கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தேங்கி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். செடிகளில் அப்படி ஒதுங்கி இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கிறது. அவ்வளவும் சரியான முறையில் பூமிக்குள்ளே தண்ணியை அனுப்பாமல் அந்த பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்கும். மேலேயும் நம்ம அழுத்துகிறது, அடியிலிருந்தும் நம்ம அழுத்துகிறது. அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே போக முடியும்? இந்த சீசனில் ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் தந்த அந்த வாக்குத்தத்தை நம்புவோம். அவர் பகலிலே வெயில் உன்னை சேதப்படுத்தாதுப்பான்னு சொல்கிறார். நான் உனக்கு பகலில் மேக ஸ்தம்பத்தை தருகிறேன்னு சொல்லுகிறார். இப்போ உதாரணமாக நம்முடைய பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த கோடை காலத்துலேயும் கூட எல்லா குளங்கள்லேயும் நீர்நிலைகள்லேயும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் ஓரளவுக்கு இந்த பகுதியிலெல்லாம் வெப்பம் குறைவாக இருக்கிறதானா நிறைய பகுதிகளில் அணைக்கட்டுகளெல்லாம் வறண்டு போய்விட்டது என்று பார்க்குறோம். நீர்நிலைகளெல்லாம் வற்றி போய்விட்டதாக நம்ம பார்க்குறோம். அதனால் வெயில் அதிகமாக நமக்கு உணர முடியுது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் நமக்கு கண்மலை, அவர் நமக்கு கோட்டை, அவர் நமக்கு அரணாக இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரிடத்திலே இந்த காலங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி, இதனால் வரக்கூடிய தீங்குகள் நமக்கு வராதபடி நாம் ஜெபிப்போம். வெயில் அகோரம் பல தோல் வியாதிகளை கொண்டு வருகிறது. அதே போல் பல்விதமான சரீர உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய நிலையும் வருகிறது. அந்த நிலைமைக்கெல்லாம் ஆண்டவர் தான் வெள்ளியாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருந்து அவர் சொல்கிறார்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த அக்கினி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களிலே நாம் விழிப்போடு இருப்போம். கூடியவரை நண்பகல் வேளைகளிலே நாம் வெளியே செல்லாதபடி அவர் சொல்லியிருக்கிறபடி 12 மணிலிருந்து 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்கவும். குறிப்பாக அந்த முதியவர்கள், அந்த சீனியர் சிட்டிசன் அவர்கள்லாம் வெளியே போகிறத தவிர்த்தாங்கன்னா, ஏன்னா உடம்புல இருந்து அவங்களுக்கு நிறைய இழப்பு ஏற்படுகிறது. அப்படி அவசியம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட கையில் ஒரு கொடை கண்டிப்பாக வச்சிடணும். தண்ணீர் வச்சிருக்கணும், கொடை வைத்திருக்கணும். அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். அதிகமாக நம்ம காலங்களில் தண்ணீரை நம்ம குடிப்போம். அதற்கான இயற்கை உணவுகள், இப்போ தர்பூசணி, வெள்ளரி, பழ வகைகள் எல்லாம் நாம் சாப்பிடும்போது ஆண்டவர் வெயில் காலத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அந்த வெப்பத்தை தணிப்பதற்கான அநேக பழங்களையும் கொடுத்திருக்கிறார். அது பெரிய பயன்படுத்திக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்ம நிச்சயமா பாதுகாப்பார். ஜெபிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதக்காரன் மூலமாக எங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பலத்தையும் அருளி செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வாதமான வேளையிலும் உமது சிறகுகளாலே நீர் எங்களை மூடுகிறீர். உமது செட்டைகளின் நிழலிலே எங்களுக்கு அடைக்கலம் தருகிறீர். உம்முடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமுமாக இருக்கிறது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு கொடுக்கிறேன். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, எல்லா சீதோஷ்ண நிலையையும் ஏற்ற காலங்களிலே வெயில், மழை, குளிர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் வகுத்து வைத்திருக்கிறவரே, அகில உலகத்தையும் படைத்து பாதுகாக்கிறவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய பகுதியிலே நிலவுகிற இந்த கோடை காலத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கோடை காலத்தின் வெயிலை தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல் அநேகர் அவதிப்படுகிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக மூத்த குடிமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் இந்த பலவீனமான காலங்களிலே இப்படிப்பட்ட கோர வெயிலுக்கு அடிமை தாக்கப்படாதபடி, அவர்கள் அதனால் பாதிக்கப்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. என்னுடைய பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டவரே நீர் எங்களை தம்முடைய கைகளில் ஏந்தி செல்கிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுத்து சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உம்முடைய அடைக்கலத்திற்குள் கொண்டு வரப்பட்டவர்களாக, உம்முடைய பாதுகாப்பிற்குள் கொண்டு வரப்பட்டவர்களாக நீடிய சுகவாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த இப்பொழுது சீசன் மாம்பழ சீசன். சரி, இந்த மாம்பழத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, செயற்கை அந்த எத்திரல் அப்படின்னு ஒரு ரசாயனத்தை ஸ்ப்ரே பண்ணுறாங்களாம். எத்திரல் ரசாயனத்தை முன்னால் அந்த கார்பைட் கல்லை வைத்து பழுக்க வைத்தார்கள். இப்போது எத்திரல் அந்த ரசாயனத்தை ஸ்ப்ரே அடித்து பழுக்க வைக்கிறதாக சொல்லி மக்கள் உஜாராக இருக்க உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள்.
அதனால் இந்த பழங்களை நம்ம வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். சரி. அந்த மாம்பழங்கள் பொதுவாக இதுதான் சீசன். இந்த சீசனில் தான் இந்த மாம்பழங்களை வாங்குறாங்க. அதில் இந்த எத்திரல் ரசாயனத்தை வைத்து பழுக்க வைக்கும் பொழுது அந்த பழத்தில் வந்து சுவை இருக்கான்னு சொல்கிறாங்க. பழத்தின் தோல் மட்டும் மஞ்சளாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், ஆனால் உள்ளே சில இடங்களில் காயாக இருக்கும். அப்போ இவற்றை சாப்பிடும்போது வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலைவலி உள்ளிட்ட உபாதைகள் ஏற்படுவதாக தெரிகிறது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்ல மாங்காய்கள் இருக்குல்ல, நல்ல மாங்காய், நல்ல வியாபாரிகள்கிட்ட, நம்ம விவசாயிகள்கிட்ட கிடைக்கக்கூடிய மாங்காய், நல்ல பழுக்க போகிற நிலையில் உள்ள மாங்காய்களை வாங்கி வைக்கோல் சாம்பல் போட்டு அதை பழுக்க வைத்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே நீங்களே பழுக்க வைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்முடைய இந்த பழங்கள் இப்போ கூட நேற்று கூட ஒரு செய்தி வந்திருந்தது. நேற்று 2 நாளைக்கு முன்னால் 500 கிலோ மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து கண்டுபிடித்து அவற்றை எல்லாம் பறிமுதல் செய்ததாக ஒரு செய்தி வந்தது. அதனால் இந்த நாட்களில் நம்முடைய இவ்வளவு நடவடிக்கைகள் வேகமாக எடுத்த கூட இது ஒரு பக்கம் நடந்து கொண்டே தான் இருக்குது. இவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து ரோந்து பண்ணி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த பழங்களை வாங்கும்பொழுது அதில் அந்த கருப்பு புள்ளி இருக்குதுல்ல, அப்படி கருப்பு புள்ளி இருக்கணும், முழுவதும் மஞ்சளாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பாதி கிரீன் பாதி எல்லோ அப்படி இருந்தாச்சுன்னா அது செயற்காக வைத்த பழம் அப்படிங்கிற நம்ம அறிந்து கொள்ளலாம். அதனால் 2வது அதை அந்த நம்ம ஸ்மெல் பண்ணும்போது, மாம்பழத்தை எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது அந்த சுவை, அந்த மாம்பழத்தினுடைய அந்த மனம் வந்து நமக்கு தெரியணும். அப்படி தெரிந்தால் அது இயற்கையாக வைத்த இயற்கையாக பழுத்த பழம், இல்லைன்னா அது வந்து ஸ்ப்ரே அடித்து அல்லது இப்படி கெமிக்கல் பயன்படுத்தின பழம். இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு, நான் சில பிள்ளைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் மாம்பழம். அதனால் முக்கணிகளில் உள்ள மாம்பழம், இந்த மாம்பழம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாம்பழத்தை வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வாங்கி, ஆனால் பிள்ளைகளெல்லாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். அதனால் எல்லோரும் அதில் உஜாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கார்கள். பொதுவாகவே விற்பனைக்கு வரக்கூடிய பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான். எங்கே போனாலும் நம்ம வீட்டில் கொடுக்குற பொருளை, வீட்டில் சாப்பிட்ற இந்த சின்ன கொஞ்சம் சாதாரண பழைய கஞ்சியாக இருந்தால் கூட அதுதான் சிறப்பு. நம்ம இன்றைக்கி நான் எதை பார்த்தோம்னா அடுக்கி வச்சிருக்கிறாங்க சில இடங்களில், நல்ல அதை பயங்கரமான மருந்து பொருளை பயன்படுத்தி ஃபார்மாலின் அப்படிங்கிற ஒரு அந்த பொருளை வைத்து மீன்கள் எல்லாம் கெட்டு போகாமல் வச்சிருக்காங்க. ஐஸ்ல வைக்கிற மீனுக்கும் இப்படிப்பட்ட அமிலத்துக்குள்ள வைக்கிற மீன்களுக்கும் நிறைய அது பளபளப்பா இன்னைக்கு பிடிச்ச மீன் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது 3 மாதங்களுக்கு முந்தின மீனாகவும் கூட இருக்கலாம். இறைச்சிகள் அதே போலதான், சிக்கன், மட்டன் இப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பாதுகாப்பு முறையை செய்யறாங்க. அதனால நம்ம உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த பழம் சாப்பிட்ற இந்த காலங்களில் நம்ம சொல்லப்பட்ட ஆலோசனையை கேட்டு நம்ம இந்த நல்ல பழங்கள் இது, ஆண்டவரே சொல்றாருல, நல்ல கனி இது, நல்ல கனி கூடாத மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் சொல்ல, என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவரோட நிலைத்திருந்தா நாமும் கனி கொடுக்க முடியும். அதனால பழங்களை பார்க்கிற நாமும் நல்ல கனி தருகிற பிள்ளைகளாக, ஆவியும் கனி தருகிற பிள்ளைகளாய் வாழணும். அந்த நிலையில ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். சீசன்ல கிடைக்கிற எல்லா பழங்களையும் அது இயற்கையான முறையில் விளைய வைத்த அந்த பழங்களை நம்ம சாப்பிடுவோம். நம்முடைய ஆரோக்கியமும் நீடிய சுகவாழ்வை பெற்றிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்காக அல்லது விற்பனையாளர்களுக்காக நாம் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நல்ல பொருட்கள் நமக்கு கிடைக்க நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் தருகின்ற இயற்கை அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வருடத்திலும் அந்தந்த காலத்திற்கு தேவையான கனிகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்து போஷிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களில் விசேஷமாக இந்த மாம்பழ சீசனுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் விளைய செய்து தருகிற இப்படிப்பட்ட உன்னதமான பழங்கள் ஆண்டவரே, நாங்கள் அதை சாப்பிடுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்றாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே இதை இப்படிப்பட்ட எந்த நிலையிலே பழுக்க வைக்கிறார்கள் என்று கூடி ஆண்டவர் நாங்கள் செய்தியிலே நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல பழங்களை கண்டறிந்து சாப்பிடுவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒருவேளை இப்படிப்பட்ட பழங்கள் மூலம் சாப்பிட்டு அதில் வருகின்ற வியாதிகளுக்கு ஆண்டவர் எங்களை தப்பி வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடைகளிலே ஆண்டவர் நல்ல பழங்களை விற்பதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாபாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆண்டவரே இந்த கடைகளில் தணிக்கை ஆய்வு செய்கின்ற பொழுது ஆண்டவரை இப்படிப்பட்ட பழங்களை அவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் பறிமுதல் செய்து வருகின்றார்கள் சுவாமி. இந்த நாட்களிலும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு தருகின்ற இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் முறையாக பயன்படுத்தவும் அதை முறையாக பெற்றுக்கொள்ளவும் நேர்த்தியாக பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரை உமக்கென்று கனி கொடுத்து வாழ்வதற்கு எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் நல்ல கனிகளை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நேரத்திலே உங்களை சந்திக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நன்றி, வணக்கம்.